சி ஹலோ गाइस இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். இது ஈஸி மோட் தான். நான் எஸ்கேப் பண்ணணும்னு தெரியாது. எஸ்கேப் பண்ண முடியலனா நான் இன்னொரு கேம் பிளேல போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து கிரானி நான் அவ்வளோ விளையாடவே மாட்டேன். எனக்கு கிரானி புது கேம் தான். சரி வாங்க சட்டு புட்டுன்னு உள்ள போவோம். டே 1. ஆமாம் நான் எங்கே இருக்கேன்? ஏன் இப்போ நான் அதை கேட்டேன் எனக்கு சொன்னேன். ஏன்னா எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம் இதுதான் முதல்ல கேட்பாங்க. சரி வாங்க சட்டு புட்டுன்னு உள்ளே போயிடுவோம். எனக்கு கிராணியை பற்றி ஒன்றும் தெரியாது. கிராணி பார்த்துட்டா? கிராணி கிராணி ஊத்தப்பள்ளி கிளவி கிளவி ஆலைய காணும். எனக்கு கிளவியை பார்த்தா எனக்கு பயம்தான். ஏ வா கிளவி, ஏ வாடி வாடி தாய் கிளவி, ஏ தாய் கிளவி, ஏ தாய் கிளவி, ஏ வாடி வாடி தாய் கிளவி. இது இந்த டோரில் தான் ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு போவோம். ஸ்பெஷல் கீ. வாடி வாடி. என்னடா கிராணி ஷடக்கில் இருந்துச்சுலாம் யூஸ் பண்ணுது. இதை நம்ம பின்னாடியே துரத்துவோம். வாடி வாடி தாய் கிளவி, ஏய் தாய் கிளவி. மாட்டடி ஏ தாய் கிளவி, ஏ தாய் கிளவி, வாடி வாடி தாய் கிளவி, உன் தாய் கிளவி, ஏ தாய் கிளவி, உன் பல்ல கழட்ட போகிறேன்டி. இன்னும் கிராணி திசை திருப்பி போகுது. இதை எடுத்து இப்படி கீழே போகணும். இங்கிட்ட வந்துட்டான்னு பார்ப்போம். என்ன தாய் கிளவி ஆளக்கணும்? உங்கள் தாய் கிளவி மேலே நிற்கிதுங்க. நீ தாய் கிளவி நான் யாருன்னு காமிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிழிஞ்சது. அது ஒரு தட்டி விட்டேன். இது வந்து நம்ம கிராண்ட் பாவோட ஒட்டை காரு. ஓட்ட போன காரு. எனக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுட்டு சொல்லுன்னு வச்சு பாருங்க. ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன் வந்துட்டு கிராணி கிராணி தாய் கிளவி, ஏ தாய் கிளவி. எல்லாரும் என்ன அடி வாங்கிட்டு தாண்டா போயிருக்காங்க. நீ மட்டும் எப்படா என்ன அடிக்கிறேன் அப்படின்னு கேட்க போது பாருங்க. பாருங்க கிராணி நல்லா குழு குழுன்னு இருக்கும். என்ஜாய் பண்ணு. என்னடா ஏசி போட்ட மாதிரியா இருக்கு. ஆஹா ஷார்ட்கன் பாட்டிங்க தாங்க இருக்கு. கிராணியோட தள்ள இனிமேல் நம்மளுக்கு அப்போ கார் ஸ்கேப்பே பண்ணிடுவோமா? ஆனால் நம்மள்ட்ட வந்து கேஸ்லிங் கிடச்சிட்டு இப்போ வந்து கிராணி வந்து வராது. ஏன்னா 2 செகண்டுக்கு 2 நிமிஷத்துக்கு ஆஹா ஷார்ட்கன் இன்னொரு பாட்டு கிடச்சிட்டு இப்போ கிராணிக்கு இன்னைக்கு சங்கு வருதான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி ஒன்றுத்துலேயும் ஒன்றும் இல்லை. பேசாமல் நம்ம அந்த சைடு போயிடுவோம். நம்ம அந்த சைடு போவோம். ஏன்னா அந்த சைடு நல்லா கிடைச்ச வாய்ப்பு இருக்குது. சாரிக்கு ஸ்டோர் ஸ்கேப் பண்ணணும்னு கேட்க நினைக்கிறேன். இன்றைக்கி கார் ஸ்கேப் தான். தாய் கிளவி, தாய் கிளவி கிழிச்சேன். ஆமாங்க கார் எஸ்கேப் தாங்க செஞ்சு மாஸ் பண்ணுறோம். போடு இன்னைக்கு தாய் கிளவிக்கு சங்குறோம். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப். கிளவி வரதான் பார்த்துக்கணும். கிளவி ஏய் கிளவி
சரி நான் 5 நிமிஷம் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நான் எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். எஸ்கேப் பண்ண முடியலன்னா நான் மன்னிச்சிருங்க. ஆனால் கிராணி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிராணி வந்து நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு பண்ணுறேன். ஆனால் இதுக்கே எனக்கு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு கிராணி 3 தான் பிடிக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக விளாட்லாம். அதில் வந்து மொட்டை தலைவாங்கலாம், மொட்டை. ஆனால் இந்த கிராணி எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ நான் எஸ்கேப் பண்ணுவான்னு கற்றுக்கிட்டேன். தாய் கிழவி வரலன்னா நான் கூப்பிடுவேன்டா தாய் கிழவியை. தாய் கிளவி வாடியா. தாய் கிழவி வர மாட்டேங்குது. கிராணி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு முட்டையினோட ஓடி போயிடுது. இந்த நேரத்துக்கு கண்ணு முடிச்சிருக்குங்க. ஈஸி மூடனால வரமாட்டேங்குதோ, ஆடி அசைஞ்சு வருதோ. நல்ல வேலை ஈவில் நன் கேமில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த ஈவில் நன் கேமில் நான் ஈவில் நன் கேமில் நான் விளாட மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்கணும். அந்த குருட்டை மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும். அதெல்லாம் அந்த கிளவி இருக்குல்ல, இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும். வெண்ட போனால் அது பூந்துட்டு வரும். தொட்டாலே பொட்டாசானா பூந்துட்டு வரும். போடுறா நீ கிராணிக்கு சங்கு ஊதுறா. இந்த வருது பாருங்க தாய் கிழவி எப்படி இருக்க? என்னை பாட்டிகள்லாம் பயப்படுவாங்கடா. நான் மட்டும் முதுகு வலி இல்லை, உன்னை தக்காளி தண்ணி முடிஞ்சிருப்பா. நான் எதுக்கு இப்போ சைலண்டாக போகிறேன்னா, இல்லைன்னா அது வந்துடும். கண்டிப்பாக அது சுற்றி வளைச்சி தான் வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். அச்சோ ஷார்ட் கரண்ட் இன்னொரு பாட்டு எங்கே பார்த்தோன்னா எனக்கு மறந்து போயிட்டு. அந்த உள்ளே போட்டு இதுக்குள்ளே வளைஞ்சிருக்கும். அப்புறம் தான் நான் கிராணியை ட்ராப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிராணியை பார்த்தா கொஞ்சம் பயம். ஆனால் இருக்கிறதுல ஒரு காமெடியான பையனா கிராணி தான். ஷார்ட் 2 பாட்டு இங்கே இருக்குது. இன்னும் ஒரு பாட்டு கிடச்சா தெரியும் கிராணிக்கு. ஆமாம்ல மெயின் இடத்துல நம்ம மெயின் இடத்துல பார்க்கல. விச் இஸ் பாத்ரூம். கிளவி எப்போவுமே எல்லாத்தையும் பாத்ரூமில் தான் வச்சுருக்கோம். உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுக்கானே. இன்னும் 2.5 நிமிஷத்துக்கு உன் தொல்லை எனக்கு இல்லை அப்படிங்க டைமர் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க. கிராணி பின்னாடி வந்து அப்படியாடா வேடா அப்படின்னு சங்கிலே அடிக்கும். என்னதா 20 அது வந்து அபோட்டுன்னு ஒரு கொடுப்பானுங்க. ஏதாவது கக்கு சொல்லிருக்கா? கக்கு சிங்க்கு கக்குசே வச்சுக்கிறேன். அதானே இதெல்லாம் நோட்டே பண்ணல. கார் பேட்ரி ஓகே. இன்னும் நம்மளுக்கு இன்ஜின் வேணும், ரெஞ்சு வேணும். இன்ஜினு ரெஞ்சு. கட்டிங் பில்லர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மேலே நம்மளுக்கு விரிஞ்ச் ஹேண்டில் கிடைக்கல. ஒதுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுவோம். வேறு எங்கே என்ன கிடைக்கும்? ஷார்ட் இன்னொரு பாட்டு எங்கே பார்த்தோம்? கிளவி மாஸ் பீஸு பெயிண்ட் பீஸு. நானையும் போக முடியாது. என்னடா பண்ணுறது? கைஸ் அங்கே என்னமோ இருக்கு. சரி நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். யாயோ டேய் என்ன சொல்லவே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்படின்னா முடிச்சுப்போமா கைஸ் வீடியோவை? ஏன்னா நான் இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தோணிட்டு. ஆனால் கிராண்டி வேறு. அதனால் நம்ம இன்னொரு பாட்டில் இந்த கிராண்டியோட சோழியை வாடி தாய் கிழவி தாய் கிழவின்னு முடிப்போம். அதனால் அதுவரை மீண்டும் போடும்போது உங்கள் கேமிங் வித் மணிவேல். லவ் யூ. பாபா டாடா கைஸ்.